தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து என்சிஆர்டி புக்கை லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அமீன்ஸ் அப்படின்ற சாப்டர்ல ஏற்கனவே 2 பார்ட் போட்டிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2. இப்போ பார்ட் 3 பார்க்குறோம். ஸோ பார்ட் 1, 2 பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா போய் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. கண்டினியூட்டி இருந்துச்சுன்னா தான் சாப்டர்ஸ் நல்லா புரியும். ஃபைன். ஸோ அரைலமின் வெர்சஸ் அமோனியா இதுல இருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பேசிக் கேரக்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அமோனியாவை விட அலிஃபாட்டிக் அமீனுக்கு பேசிக் கேரக்டர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 3 ரீசன் வச்சு பார்த்தோம். ஐ எஃபெக்டை வச்சு, சால்வேஷன் எஃபெக்டை வச்சு, ஸ்டெரிக் ஹிண்டன்ஸை வச்சு. அதே மாதிரி இப்போ அரைல் அமீன்ஸ், அரோமேட்டிக் அமீன்ஸ்க்கும் அமோனியாவுக்கும் எப்படி பேசிசிட்டி இருக்கும், இதனுடைய பிகேபி வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ பிகேபி வேல்யூஸ் ஆஃப் அனிலின் இஸ் குவைட் ஹை. என்ன சொல்றாங்க? பிகேபி வேல்யூ அனிலுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. பிகேபி அதிகமா இருந்துச்சுன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். why is it so? ஏன் இந்த மாதிரி? it is because in aniline or other aryl amines, அனிலின்லயோ அல்லது மற்ற அரைல் அமீன்ஸ்லயோ the NH group is attached directly to the benzene ring. எந்த NH2 group, இப்போ எக்ஸாம்பிள் அனிலினே எடுத்துக்கோங்களேன். அனிலின்ல ஒரு பென்சின் கூட NH2 அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த NH2 வேற ஏதோ ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆகல. sp2 கார்பன், பென்சின்ல இருக்கிற 6 கார்பன்ல ஏதோ ஒரு கார்பன் கூட தான் அந்த NH2 அட்டாச் ஆயிருக்கு இல்லையா? ஸோ நைட்ரஜன் கிட்ட இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்க வந்து டபுள் பாண்ட ஆர்த்தோ பொசிஷன்ல மைனஸ் ஆகும். அகெயின் இந்த மாதிரி ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு ஒரு 4 இல்லைன்னா 5 கிடைக்கும் இல்லையா? இந்த மாதிரி ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகிறதுனால லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெடிலி அவைலபிளா இருக்காது. ஒரு எலக்ட்ரோஃபைல் வருதுன்னா அது டக்குன்னு மைனஸை எடுத்துக்கிட்டு பாண்டை ஃபார்ம் பண்ணணும். ஆனா இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் பென்சின்ல ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகுது. அதனால எலக்ட்ரான்ஸ் அவைலபிலிட்டி கம்மியா இருக்கும். எப்போலாம் எலக்ட்ரான் ஈஸியா கிடைக்கலையோ அப்ப அதை நம்ம லெஸ் பேசிக்னு சொல்லுவோம். அதனாலதான் அனிலின் ஆர் அரோமேட்டிக் அமீன்ஸ் உடைய பேசிக் ஸ்ட்ரென்த் கம்மி அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? பாருங்க, the amine group NH2 group is attached directly to the benzene ring. ஓகேவா? It results in the unshared electron pair on nitrogen atom to be in conjugation with the benzene ring. benzene ringல conjugation நடக்கும். இந்த 3 பை பாண்ட் ஆகும், கான்ஜுகேட் ஆகும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் இல்லையா? அப்படி நகரும் போது இந்த நைட்ரஜன்ல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் அதுக்கு இன்வால்வ் ஆகும்னு சொல்றாங்க. ஃபைன். You will find that if you write different resonating structures of aniline, okay, you will find that aniline is a resonance hybrid. Aniline is a resonance hybrid of the following 5 structures. So அந்த structures அவங்களே வரைஞ்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். பாருங்க, அனிலின் இருக்கு, அதாவது ஒரு பென்சின், அது கூட NH2 டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. நைட்ரஜன் கிட்ட ஒரு லோன் பேர் இருக்கு. அந்த லோன் பேரும் வந்து டபுள் பாண்டை மேக் பண்ணுது. அப்படி மேக் பண்றதுனால இந்த பொசிஷன்ல இருக்கிற பை பாண்ட் பிரேக் ஆகி ஆர்த்தோ பொசிஷனுக்கு வந்து ஆர்த்தோ எலக்ட்ரோ நெகட்டிவ் அல்லது எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு. we called as electron cloud or electron density in ortho position. then அது உள்ளார வந்துச்சுன்னா இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகி பேரா பொசிஷன் என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான் கிளவுடா மாறுது. ஓகேவா? ஆர்த்தோ, பேரா. அடுத்தது இது உள்ளார வரும்போது திரும்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? ஆர்த்தோவில் ஒரு எலக்ட்ரான் கிளவுடு அதிகமாகுது. ஃபைன். அப்ப ஆர்த்தோ, பேரா, ஆர்த்தோ இந்த 3 பொசிஷன்லயுமே அல்லது 2, 4, 6 இந்த 3 பொசிஷன்லயும் என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு. நைட்ரஜன் பாருங்க என்னவா இருக்கு? N+ஆ இருக்கு. நைட்ரஜன் எலக்ட்ரானோட இருந்துச்சுன்னா தான் அது பேசிக்னு சொல்லுவோம். ஆனா இங்க பிளஸ்ஸா இருக்கு. அப்ப எப்படி அது பேசிக் கேரக்டர் இருக்கும்? இருக்காது இல்லையா? இந்த 3 ஸ்ட்ரக்சர்லயுமே அது பேசிக் கேரக்டரா இருக்காது. ஃபைன். On the other hand, இதெல்லாமே resonating structure or canonical structure. Okay. On the other hand, anilinium ion obtained by accepting a proton can have only 2 resonating structure. ஆனா அனிலீனியம் அயான் எடுத்துக்கிட்டா, அனிலீன்ல நம்மளுக்கு 5 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அனிலீனியம் அயான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு மொத்தமே என்னதான் இருக்குன்னா 2 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க தான் ஸ்டெபிலிட்டி அதிகம். ஓகேவா? ஃபைன். ஸோ இங்க அனிலீனியம்க்கு 2 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. we know that greater the number of resonating structure, என்ன சொல்றாங்க? resonating structure or canonical structure greater numberல இருந்தா, அதிகமான எண்ணிக்கையில இருந்தா greater is the stability, ஸ்டெபிலிட்டியும் அதிகமா இருக்கும். thus you can infer that aniline 5 resonating structure is more stable than anilinium ion. அப்ப அனிலின் தான் ஸ்டேபிளா இருக்கும், அனிலீனியம் அயன் ஸ்டேபிளா இருக்காது இல்லையா? ஓகே. அப்ப அனிலீனியம் அயான் சீக்கிரமா உருவாகாது. அனிலீனியம் அயான் உருவாகணும்னா அனிலின்ல இருக்கக்கூடிய அமீன் ஒரு பேசிக் கேரக்டரா இருந்தாதான் புரோட்டான் கூட சேர்ந்து அனிலீனியம் அயான் உருவாகும். பட் அனிலீனியம் அயானுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மின்றதுனால அது சீக்கிரமா உருவாகாது. அப்ப அனிலின் ஒரு பேஸா ஆக்ட் ஆகாது, இல்லைன்னா லெஸ் பேசிக்கா இருக்கும். கான்செப்ட் புரியுதா? லெஸ் பேசிக். ஏன்னா அனிலினா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம். அனிலீனியம் அயானா மாறிடுச்சுன்னா ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மி. அதனால அது சீக்கிரமா அனிலீனியம் அயானா மாறாது.
Fine. Hence, the proton acceptability or the basic nature of aniline or the other aromatic amines would be less than that of ammonia. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அமோனியாவை விட அனிலினுக்கோ அல்லது அதர் அரோமேட்டிக் அமீன்ஸுக்கோ பேசிக் நேச்சர் எப்படி இருக்கும், அப்படி இல்லைன்னா புரோட்டானை அக்செப்ட் பண்ணக்கூடிய நேச்சர் எப்படி இருக்கும். புரோட்டானை அக்செப்ட் பண்றதுக்கு பேர் தான் பேசிக் கேரக்டர். ஸோ புரோட்டானை அக்செப்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் ஆர் பேசிக் நேச்சர் எப்படி இருக்கும்னு கேட்டா ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. அமோனியாவை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும், லெஸ். ஓகேவா? In case of substituted aniline, it is observed that electron releasing group. So substituted அப்படின்னு வந்துருச்சுனாலே நம்மளுக்கு என்னது, ரெண்டு நேச்சர் இருக்கும். ஒன்னு எலக்ட்ரான் withdrawing group substitute ஆக போதா அல்லது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் சப்ஸ்டிடியூட் ஆக போதா, இதை பொறுத்து எனக்கு மாறும் இல்லையா. NH2 இருக்கு, நைட்ரஜன் கிட்ட ஒரு லோன் பேர் இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு அப்படின்னா, மெத்தில் குரூப் இஸ் a plus I நேச்சர், எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணக்கூடியது. அது எலக்ட்ரானை பென்சினுக்கு தரும். அப்ப பென்சின் என்ன பண்ணுதுன்னா இந்த அமீன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை ரொம்ப அதிகமா வாங்காது. அப்போ அங்க எலக்ட்ரான் ரெடிலி அவைலபிளா இருந்துச்சுன்னா ஈஸியா ஒரு புரோட்டான் கூட சேரும். ஸோ இட் இஸ் பேசிக். ஆர்டினரியா அனிலினுக்கு இருந்த பேசிசிட்டியை விட மெத்தில் சப்ஸ்டிடியூட்டட் அனிலினுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகம். ஏன்னா இது எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அட்டாச் ஆயிருக்கு, அதனால பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமாகுது. ஓகேவா? இன்கேஸ் இதே அனிலின் எடுத்துக்கோங்க, இந்த அனிலின்ல ஒரு நைட்ரோ குரூப் இல்ல கார்போனைல் குரூப் அட்டாச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், எலக்ட்ரானை வாங்கிக்கும், பென்சின் கிட்ட இருந்து எலக்ட்ரானை அது எடுத்துக்கும். அப்ப பென்சினுக்கு ரெசனன்ஸ்க்காக அது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நைட்ரஜனுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பென்சின் எடுத்துக்கும். அப்ப இங்க எலக்ட்ரான் இல்லைன்னா இது என்ன பண்ணாது, H+ கூட சீக்கிரம் சேராது. அப்ப இதனுடைய பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். புரியுதா? ஓகே. So, in case of substituted aniline, it is observed that electron releasing group அப்படின்னு சொன்னாலும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னாலும் ஒண்ணுதான். எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணக்கூடிய குரூப் எது, மீத்தாக்சி, மெத்தில், இன்க்ரீசஸ் பேசிக் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது பேசிக் ஸ்ட்ரென்த் என்ன பண்ணுதுன்னா அதிகமாக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பேசிக் ஸ்ட்ரென்த் என்ன பண்ணுது, அதிகமாக்குது. அதுதான் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். அப்வர்ட் ஏரோ மார்க்னா இன்க்ரீசஸ்னு அர்த்தம். ஓகே. whereas electron withdrawing group, எலக்ட்ரானை வாங்கிக்கக்கூடிய குரூப் வந்துச்சுன்னா, எலக்ட்ரான் withdrawing குரூப் நைட்ரோ, சல்போனிக் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட், ஹாலைடு எக்ஸெட்ரா, இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா டிக்ரீசஸ் இட். எதை டிக்ரீஸ் பண்ணுது, பேசிக் கேரக்டரை, பேசிக் ஸ்ட்ரென்த்தை டிக்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு கான்செப்ட் தான்ப்பா. அனிலினை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் வந்துச்சுன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமாகும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்தா பேசிக் ஸ்ட்ரென்த் கம்மியாகும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? சரி. அடுத்தது அல்கைலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாபிக், பட் ரியாக்ஷன் கொடுக்கல. ஏன்னா இதை நம்ம ஏற்கனவே ஹாலோல்கேன்ஸ் ஹாலோரின்ஸ் சாப்டர்ல பார்த்துட்டோம்னு சொல்றாங்க. அமீன்ஸ் அண்டர்கோ அல்கைலேஷன் ஆன் ரியாக்ஷன் வித் அல்கைல் ஹாலைடு, ரெஃபர் யூனிட் 6. ஸோ அல்கைல் ஹாலைடுக்கு நீங்க என்ன பண்ணலாம், அல்கைல் ஹாலைடு ஹாலோல்கேன்ஸ் ஹாலோரின்ஸ் லெசனை பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். ஏதாவது ஒரு அல்கைல் ஹாலைடு ஆர் எக்ஸ்னு ஒன்று இருக்கு, இது கூட நான் என்ன சேர்க்கிறேன், அமீனை சேர்க்கிறேன், ஆர் NH2 சேர்க்கிறேன். ஓகே, என்ன நடந்திருக்கும்னு கெஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா சொல்லலாம். ஓகே, கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அசைலேஷன். உங்களுக்கு ஹாலோல்கேன் ஹாலோரின் சாப்டர் தான் நான் ஃபர்ஸ்ட் 12th கிளாஸ்ல நடத்திருக்கிற சாப்டர். ஸோ உங்களுக்கு அதனுடைய பாட்காஸ்ட் எல்லாமே இருக்கும் குரூப்ஸா, அந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா வீடியோஸும் லெக்சர்ஸும். ஸோ நீங்க அதை பார்க்கலாம், பார்த்துட்டு கூட கமெண்ட் பண்ணுங்க. ஃபைன். அசைலேஷன். ஸோ அசைலேஷன் அப்படின்னும் போது RCO அப்படின்ற காம்பவுண்டை நம்ம சேர்க்க போறோம் இல்லையா. அல்கைலேஷன்னா வெறும் R மட்டும் சேர்ப்போம், மெத்திலேஷன், எத்திலேஷன் அந்த மாதிரி. இங்க அசைல் காம்பவுண்டை சேர்க்க போறோம். ஃபைன். CH3CO அசிட்டைல்னு சொல்லுவோம். ஓகே. அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக் பிரைமரி அமீன்ஸ் அண்ட் செகண்டரி அமீன்ஸ். அலிஃபேட்டிக்லயும் அரோமேட்டிக்லயும் இருக்கக்கூடிய பிரைமரி செகண்டரி அமீன்ஸ், அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக் பிரைமரி அண்ட் செகண்டரி அமீன்ஸ் react with acid chlorides, anhydrides and esters by nucleophilic substitution reaction. So இது எல்லாமே என்ன ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுதுன்னா SN ரியாக்ஷன்ல நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்றாங்க. This reaction is known as acylation. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னதுன்னா acylation சொல்றாங்க. You can consider this reaction as the replacement of hydrogen atom of amine NH2 ல இருக்கிற அல்லது NH ல இருக்கிற ஒரு Hக்கு பதிலா acyl group வரப்போகுது by the acyl group. அசைல்ன்றது தான் நான் சொல்லிட்டேன், RCO அந்த குரூப் தான் Hக்கு பதிலா வரப்போகுது. The products obtained by acylation reaction are known as, அசைலேஷனால கிடைக்கக்கூடியது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அமைடுன்னு சொல்லணும். CONH2, CON இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே அமைடு தான். Fine. The reaction is carried out in the presence of base stronger than amine like pyridine.
ஸோ பிரிடின் மாதிரி ஏதாவது ஒரு பேஸ் எடுத்துக்கிட்டு பிரிடின் பிப்ரிடின் இந்த மாதிரி பேஸ் எடுத்துக்கிட்டு பேஸ் இன் பிரசன்ஸ் தான் இந்த ரியாக்ஷனை பண்ணணும்னு சொல்றாங்க. அமீனே பேஸ் தானேன்னு சொல்லக்கூடாது, அமீனை விட ஸ்ட்ராங்கான பேஸை எடுத்துக்க சொல்றாங்க. ஃபைன். விச் ரிமூவ்ஸ் HCl so formed and shifts the equilibrium to the right hand side. இது HCl ஃபார்ம் ஆகிறத ரிமூவ் பண்ணிடும். இந்த பிரிடின் வந்துச்சுன்னா பிரிடினியம் குளோரைடா மாறிடும். ஓகேவா? பிரிடின் என்ன பண்ணும்? பிரிடினியம் குளோரைடு அப்படின்னு ஒன்று C5H5N தானே பிரிடின். அதாவது ஒரு பென்சீன்ல CHக்கு பதிலா ஒரு N இருந்துச்சுன்னா we called as பிரிடின். ஓகே, இதுல இந்த N கூட ஒரு H வந்து சேர்ந்து N பிளஸ்ஸா மாத்திடும். அது கூட ஒரு Cl மைனஸும் இருக்கும். அப்ப தென் we called as பிரிடினியம் குளோரைடு. இந்த மாதிரி மாறுறதுனால HCl எடுத்துக்கிறதுனால ரியாக்ஷன் தொடர்ந்து ஃபார்வர்ட்ல நடக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்த HCl ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணி பேக்வர்ட்ல நடக்க ஆரம்பிச்சு. ஓகேவா? ஃபைன். இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க எத்தனை அமீன் எழுதியிருக்காங்க. C2H5NH2 இது ஒரு பிரைமரி அமீன். இப்போ இதை அசைல் ஹாலைட் கூட அசிடைல் குளோரைட் கூட சேர்க்கிறாங்க. ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியாச்சு, கார்போனைல் CO அப்படின்னு இருந்தாலே அது எப்படிதான் பிரியும் அப்படின்னா O மைனஸா இருக்கும், C பிளஸ்ஸா இருக்கும். இதுதான் கார்போனைலுடைய நேச்சர். ஓகே, அப்ப இந்த O மைனஸ் ஆகுது, C பிளஸ் ஆகுது. இந்த C பிளஸ்ல இந்த N வந்து சேருது. அப்போ C2H5NH2 அந்த NC கூட சேர்ந்துருச்சு. O மைனஸா இருக்கு, இங்க Cl இருக்கு, இங்க H இருக்கா. இப்போ இது ஃபங்க்ஷனல் குரூப் குளோரின் நினைச்சா இது ஆல்பா, இது பீட்டா, பீட்டால இருந்து ஹைட்ரஜன் போகணும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி தான் இங்க இருக்கிற ஹச்சும் இங்க இருக்கிற சிஎலும் HCl வெளியில போயிட்டு எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? NHCO அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேர் தான் அமைடுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா CONH2ன்னு இருந்தா அது அமைடு. இங்க N கூட எத்தில் அட்டாச் ஆகிறதுனால N எத்தில் அசிட்டமைடு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். எத்தனமைடுனாலும் அசிட்டமைடுனாலும் ஒண்ணுதான். அசிட்டிக் ஆசிட்ல இருந்து கிடைச்சதுனால அசிட்டமைடு அப்படின்னு சொல்லலாம். அவங்க IUPAC நேம்ல எத்தனமைடு அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரியா? எத்தனமைடு அப்படின்னு எழுதினாலும் எத்தனமைடு அப்படின்னு எழுதினாலும் அசிட்டமைடு அப்படின்னு எழுதினாலும் ஒண்ணுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். N எத்தில் எத்தனமைடு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். N எத்தில் எத்தனமின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இங்க என்ன இருக்கு? ஒரு எத்தனமைன், அது கூட இன்னொரு எத்தில் அட்டாச் ஆயிருக்கு. N எத்தில் எத்தனமின். இது கூட அசிட்டைல் குளோரைடை சேர்க்கும் போது ஒரே ஒரு H தான் இருக்கு. அது Cl எடுத்துட்டு HCl போயிடுச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த CO வந்து இது கூட சேர்ந்துச்சுன்னா அதே எத்தனமைடு தான் கிடைக்க போகுது, எத்தனமைடு. ஆனா அதுல Nல 2 எத்தில் அட்டாச் ஆயிருக்கு. கரெக்டா? N, டை எத்தில் எத்தனமைடு அப்படின்னு சொல்றோம். CONH Nன்றதுக்கு பேரு அமைடு. அதுல ஒரு H, சாரி 2 H இருந்தா அமைடுன்னு சொல்லுவோம். ஒரு H இருந்துச்சுன்னா Nல என்ன அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்லி N மெத்தில், N எத்தில் அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ Nல 2 எத்தில் அட்டாச் ஆயிருக்கு. இங்க ஒரு எத்தில், இங்க ஒரு எத்தில். அதனால N, டை எத்தில், அப்புறம் அசிட்டமைடு ஆர் எத்தனமைடு அப்படின்னு எழுதியிருக்காங்க. முன்னாடி தான் சொன்னா எத்தனமைடுனாலும் அசிட்டமைடுனாலும் ஒண்ணுன்னு. ஃபைன். ஸோ டெர்ஷரி பாருங்க, ஐ மீன் சாரி செகண்டரி கொடுத்துருக்காங்க, பிரைமரி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்துல தான் அமைடுக்கான ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஃபைன். அடுத்தது அரோமேட்டிக்ல பென்சன் அமீன் கொடுத்துருக்காங்க. பென்சீன், அதுல ஈயை எடுத்துட்டு அமீன் சேர்த்தா பென்சின் அமீன். ஸோ பென்சின் அமீன்ல பாருங்க பிரைமரி அமீன் தான். இதுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் என்ன பண்ண போகுதுன்னா இங்க பாண்டை பிரேக் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க. CH3COOH இது அசிட்டிக் ஆசிடா போயிடும். இந்த CH3CO இருக்குல்ல, இது எலக்ட்ரோஃபைல். இதுதான் வந்து இந்த N கூட சேரப்போகுது. அதாவது Nல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கதான் வந்து C கூட சேரப்போகுது. அப்ப C6H5NH COCH3 அப்படின்னு கிடைக்கும். C6H5NH COCH3. தெரியுதா உங்களுக்கு? அப்ப இதோ பாருங்க, இது எத்தனமைடு. கரெக்டா? CH3CONH அப்படின்னு இருந்தா எத்தனமைடு. அதுல Nல என்ன இருக்குன்னா ஃபினைல் இருக்கு. அப்ப அதுக்கு பேர் அது N-ஃபினைல் எத்தனமைடு அப்படின்னு எழுதியிருக்காங்க. N-ஃபினைல், Nல ஃபினைல் இருக்கக்கூடிய எத்தனமைடு. அப்படி இல்லைன்னா அசிட் அனிலைடு. ஏன்னா அனிலின் காம்பவுண்ட்ல இருந்து இந்த அமைடு கிடைச்சதுனால அனிலைடு அப்படின்னு எழுதுறாங்க. அசிட்டிக் ஆசிட் கூட சேர்ந்ததுனால தான் இந்த அமைடு கிடைச்சிச்சு. ஸோ அசிட் அனிலைடு, அசிட் அமிலைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அமீன்ஸ் ஆல்சோ ரியாக்ட் வித் பென்சாயில் குளோரைட் C6H5COCl. உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த எழுதுறேன். C6H5CH2Cl அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பென்சைல், BNZYL, பென்சைல் குளோரைடு அப்படின்னு சொல்லணும். C6H5COCl அந்த 2 Hக்கு பதிலா O இருந்துச்சுன்னா இப்போ இதுக்கு பேரு பென்சாயில், OYL அப்படின்னு சொல்லணும். இதுக்கும் ஒரே வித்தியாசம், இந்த இசட்டுக்கும் ஒய்க்கும் நடுவில் O இருக்கு. அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பென்சாயில் குளோரைடு வேற, பென்சைல் குளோரைடு வேற. ஓகே, பென்சாயில் குளோரைடு கூட நான் சேர்க்கிறேன். அப்ப இங்க இருக்கிற குளோரினை
இதுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு HCl போயிடும். அப்போ C6H5CONHCH3 அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இதுல Nல மெத்தில் அட்டாச் ஆயிருக்கு, அதனால N மெத்தில் பென்சனமைடு அல்லது பென்சமைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பென்சமைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பென்சீன் அமைடுன்னு சொல்லாம பென்சமைடு சொன்னாங்கன்னா பென்சாயிக் ஆசிட்ல இருந்து கிடைச்ச காம்பவுண்டு, அதனால பென்சமைடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஃபைன். What do you think is the product of the reaction of amine with carboxylic acid? அமீனை எடுத்துட்டு கார்பாக்சிலிக் ஆசிட் கூட சேர்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? They form salts with amines at room temperature. So room temperature அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா சால்ட் தான் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றாங்க. குவாடினரி அமோனியம் சால்ட்டை ஃபார்ம் பண்ணும். ஓகே, கார்பிலமின் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் நிறைய பேர் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க இல்ல, ஐசோசைனைட் டெஸ்ட்னு சொல்லலாம். கார்பிலமின் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னது? ஐசோசைனைட் டெஸ்ட். ஸோ நம்ம இதை சைனைட்ல இருந்து ஐசோசைனைடா அல்லது அமீன்ல இருந்து ஐசோசைனைடா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக் பிரைமரி அமீன்ஸ் ஆன் ஹீட்டிங் வித் குளோரோஃபார்ம் CHCl3 அண்ட் எத்தனாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் பாருங்க, எத்தனால் C2H5OH, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH. ஆனா இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தா எனக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா, இங்க இருக்கிற HOH எடுத்து வாட்டரா போயிட்டு பொட்டாசியம் ஈத்தாக்சைடு கிடைக்கும். C2H5OK பொட்டாசியம் ஈத்தாக்சைடு கிடைக்கும். ஓகேவா, இதுக்கு பதிலாக அவங்க வெறும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எதிர்க்காங்க. பட் இந்த இடத்துல ஆல்கஹால் இருக்கும், அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஓகேவா, ஃபைன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இது வெரி ஸ்ட்ராங் பேஸ். KOH NaOH விட பொட்டாசியம் மீத்தாக்சைடு இந்த மாதிரி அல்காக்சைடா இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்க ஒரு பிரைமரி அமீன் இருக்கு, அது கூட குளோரோஃபார்ம் சேர்க்கிறோம், KOH சேர்க்கிறோம். குளோரோஃபார்ம்ல இருக்கிற 3 குளோரிடையும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுல இருக்கிற 3 பொட்டாசியம் வந்து எடுத்துட்டு KCl போகுது. ஃபர்ஸ்ட் ஒன் தெரியுதா? இந்த இடத்துல இருக்கிற 3 KCl இங்க இருக்கிற 3 பொட்டாசியம் 3 குளோரைடு எடுத்துட்டு போனதுனால கிடைச்சிச்சு. சரி, அடுத்தது இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இது இங்க இருக்கிற OH எடுத்துக்கிட்டு வாட்டரா போகணும். கரெக்டா? இங்க NH2ல 2 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க இருக்கிற 2 ஹைட்ரஜன், இங்க இருக்கிற 1 ஹைட்ரஜன், 3 ஹைட்ரஜன் 3 OH எடுத்துக்கிட்டு 3 moles ஆஃப் வாட்டரா வெளியில போகுது. அப்போ ரிமைனிங் ஒரே ஒரு C தான் இருக்கும், அதுதான் இந்த N கூட சேரும், RNC அப்படின்னு கிடைக்கும். RCN அப்படின்னு இருந்தா நைட்ரைல் சைனைடுன்னு சொல்லுவோம் இல்லையா, இது என்னது? சயனைடு. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா RNC அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ வி கால்ட் அஸ் ஐசோசைனைடு. சரியா, ஐசோநைட்ரைல் அப்படி இல்லைன்னா ஐசோசைனைடுன்னு சொல்லணும். ஓகே, ஸோ ஃபார்ம் ஐசோசைனைடு ஆர் கார்பில் அமீன். ஐசோசைனைடுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்றோம்? கார்பில் அமீன். கார்பில் CARBYL, கார்பைல் படிக்காதீங்க, கார்பில் அமீன். விச் ஆர் ஃபவுல் ஸ்மெல்லிங் சப்ஸ்டன்சஸ். இது எப்படி இருக்கும்? ரொம்ப கெட்ட நாற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா, ஃபவுல் ஸ்மெல்லிங் சப்ஸ்டன்சஸ். செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமீன்ஸ் do not show this reaction. So எனக்கு என்ன பண்ணலாம்? கார்பில் அமீன் டெஸ்ட் பிரைமரி அமீனுக்கான டெஸ்டா நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இஸ் யூஸ்ட் as a test for primary amine. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா குளோரோஃபார்மையும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடையும் ஆல்கஹால் இன் பிரசன்ஸ்ல நம்ம சேர்க்கும் போது பிரைமரி அமீன் மட்டும்தான் ஐசோசைனைடா ஃபார்ம் பண்ணும், வேற எதுவுமே ஃபார்ம் பண்ணாது. அப்போ அது பிரைமரி அமீனா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கார்பில் அமீன் டெஸ்ட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் அவுட் த பிரைமரி அமீன். ஓகேவா, ஃபைன். எனக்கு ஒரு ஐசோசைனைட் ஃபார்ம் ஆகும். ஸோ இட்ஸ் அ ஃபவுல் ஸ்மெல்லிங் சப்ஸ்டன்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ரியாக்ஷன் வித் நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்ரஸ் ஆசிட் HNO2 அப்படின்னு சொல்லணும். HNO3 அப்படின்னு இருந்துச்சுன்னா நைட்ரிக் ஆசிட் இல்லையா? ஃபைன். HNO2ன்னு இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக நான் எழுதி வந்தது கரெக்ட் தான், பட் நான் இப்போ எழுதி காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். நைட்ரஸ் ஆசிட் எப்படி இருக்குன்னு பாருங்க. OH பாண்டு N டபுள் பாண்டு O, இப்படிதான் நைட்ரஸ் ஆசிட் இருக்கும். புரியுதா? ஏன்னா நைட்ரஜனுக்கு எப்பயுமே 3 பாண்டு, ஆக்சிஜனுக்கு எப்பயுமே 2 பாண்டு. இங்கேயும் ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜன் கூட 1, நைட்ரஜன் கூட 1, 2 பாண்டு கரெக்டா இருக்கு. புரியுதா? நைட்ரஸ் ஆசிட் இப்படிதான் இருக்கும். இதுதான் வந்து ரியாக்ஷனை இன்வால்வ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ நைட்ரஸ் ஆசிடை சேர்த்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா டயசோனியம் காம்ப்ளெக்ஸை ஈஸியா ஃபார்ம் பண்ணலாம். அப்போ இந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லணும்னா டயசோட்டிசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஃபைன். பாருங்க, reaction with nitrous acid. 3 classes of amines react differently with nitrous acid. என்ன சொல்றாங்க? பிரைமரி அமீன், செகண்டரி அமீன், டெர்ஷரி அமீன். ஒரு அமீனும் நைட்ரஸ் ஆசிட் கூட வேற மாதிரி டிஃபரெண்டா ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. which is prepared in situ from a mineral acid. So and sodium nitrate. ஆக்சுவலா இதை தான் நம்ம சிட்டுன்னு சொல்றோம். சரி, சோடியம் நைட்ரைட் சால்ட் பீட்டர்னு சொல்லுவோம் இல்லையா? இந்தியன் சால்ட் பீட்டர், சைல்ட் சால்ட் பீட்டர்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ சோடியம் நைட்ரைட் அண்ட் மினரல் ஆசிட் இதை ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது NaNO2 HCl இதை ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது சோடியமும் குளோரினும் ஒன்னா சேர்ந்து NaCl ஃபார்ம் ஆயிடும். இந்த HNO2 சேர்ந்துச்சுன்னா நைட்ரஸ் ஆசிட் HNO2 ஃபார்ம் ஆகும். இப்படிதான் சிட்டுல இருந்து நம்ம இதை ப்ரிப்பேர் பண்றோம். ஃபைன், நைட்ரஸ் ஆசிட். ஓகேவா? இந்த நைட்ரஸ் ஆசிட்
அமீன் கூட சேருது. ஃபர்ஸ்ட் திங் இங்க என்ன ஆகும் பாருங்களேன். இங்கே கூட நான் எழுதுறேன். இது கூட ஒரு அமீன் H2N அல்கைல் கரெக்டா? அதாவது RNH2 இதான அமீன். இந்த 2 ஹைட்ரஜனை இங்க இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துட்டு H2 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எண்ணுக்கும் இந்த எண்ணுக்கும் என்ன ஃபார்ம் ஆகும்? டபுள் பாண்ட். அப்ப OH N டபுள் பாண்ட் N R. ஏற்கனவே நம்ம இந்த சாப்டர்லயே ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். இல்ல ஆல்கஹால் ஃபினாலையும் நம்ம பார்த்திருக்கோம். N டபுள் பாண்ட்ல இருந்தாலே அசோன்னு சொல்லணும். 2 N இருந்துச்சுன்னா டயசோ. இது இன்கேஸ் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா டயசோனியம்னு சொல்லணும் இல்லையா? அப்ப இந்த டயசோனியம் காம்ப்ளெக்ஸ் N2+ ஒன்னு ஃபார்ம் ஆகுது. இது கூட நான் HCl சேர்க்கறதுனால இது கூட HCl சேர்க்கறதுனால H வந்து OH எடுத்துட்டு வாட்டரா போயிட்டு எனக்கு குளோரின் வந்து இந்த இடத்துல சேருது. அப்படி சேர்ந்துச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்குது? R அது கூட 2 N இருக்கும், பிளஸ்ஸா இருக்கும், அது கூட Cl மைனஸ் இருக்கும். திஸ் இஸ் வாட் தே ரோட் லைக் தட். RN2Cl N2 பிளஸ்ஸா இருக்கு, Cl மைனஸா இருக்கு, டயசோனியம் சால்ட் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது. டயசோனியம் குளோரைடுன்னு சொல்லணும், டயசோனியம் சால்ட்னு சொல்லலாம் ஜென்ரலா. ஓகேவா? மறுபடியும் படிக்கிறேன். பிரைமரி அமீன்ஸ் primary aliphatic amines react with nitrous acid to form aliphatic diazonium salt. First ஒரு diazonium salt ஃபார்ம் பண்ணுது. N2Cl தான் diazonium salt. ஓகேவா? which being unstable, அது ரொம்ப ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். அதுல இருந்து என்ன ஆகுது? நைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. N2 கேஸ் லிபரேட் நைட்ரஜன் கேஸ் குவான்டிடேட்டிவ்லி அண்ட் ஆல்கஹால்ஸ். ஸோ அது என்ன பண்ணுது? நைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணுது. தென் வாட்டர்ல ஹைட்ரலைஸ் பண்ணும்போது H வந்து Cl எடுத்துட்டு HCl போயிட்டு திரும்ப ரீகெயின் ஆகுறதுனால OH வந்து அங்க சேர்ந்து ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது. அப்போ எதுக்காக நான் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, அதுலயே இந்த ரியாக்ஷன் நம்ம படிச்சிருப்போம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹாலே நம்ம பார்த்திருப்போம். ஃபைன். ஸோ இந்த மெத்தட்ல கிடைக்கிற நைட்ரஜன் கேஸ் ஹைட்ரஜன் குளோரைடு கேஸா தான் இருக்கும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடா இருக்காது. இதெல்லாம் ஈஸியா ரிமூவ் ஆகிடும் கேஸாவே. அப்போ எனக்கு பியூர் ஃபார்ம்ல ஆல்கஹால் கிடைக்கும். ஓகேவா? ஃபைன். Quantitative evaluation of nitrogen is used in the estimation of amino acid and proteins. So இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு அமினோ ஆசிட்லயோ புரோட்டீனோ இருக்கா இல்ல, அமினோ ஆசிட்லயும் புரோட்டீன்லயும் கண்டிப்பா நைட்ரஜன் இருக்கும், அமீன் தான் இருக்கும். என்ன இருக்கும்? அமீன்ஸ் தான் இருக்கும். ஓகே, அந்த நான் எடுத்துக்கக்கூடிய காம்பவுண்ட் அமினோ ஆசிடா இல்லையா, புரோட்டீனா இல்லையான்றத, அங்க அமீன் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். நைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகிறத வச்சு அங்க என்னதான் இருக்கு? அமினோ ஆசிட் தான் இருக்கு, புரோட்டீன் தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. Second one, aromatic amines. So first aliphatic amine-க்கு இந்த diazonium salt formation test-ஐ யூஸ் பண்ணும். ஓகே, அடுத்தது aromatic amine கொடுத்திருக்காங்க. இதுலயும் நம்ம diazonium ஃபார்ம் பண்ண போறோம். பட் இதுல இருந்து நம்ம டையை அதிகமா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, aromatic amines react with nitrous acid at low temperature. So 273 to 275 இது ஐ மீன் 8 இது எவ்வளவுனா 0 to 5 டிகிரி செல்சியஸ்னு அர்த்தம். 0ல இருந்து 5 டிகிரி செல்சியஸ். ஸோ கோல்டு கண்டிஷன்ல நம்ம இதை செய்துட்டு இருக்கோம். டு ஃபார்ம் டயசோனியம் சால்ட், எனக்கு டயசோனியம் சால்ட் ஃபார்ம் ஆயிடுது. ஓகேவா? அரோமேட்டிக் அமீன்ஸ் எடுத்துட்டு நைட்ரஸ் ஆசிட் கூட இங்க இருக்கிற மாதிரி தான் சோடியம் நைட்ரேட்டையும் HCl சேர்த்தா அது நைட்ரஸ் ஆசிட் ஃபார்ம் பண்ணும் இல்லையா? அது கூட சேர்க்கும் போது எனக்கு ஒரு டயசோனியம் சால்ட் ஃபார்ம் ஆயிடுது. ஓகே, a very important class of compounds used for the synthesis of variety of aromatic compounds discussed in section 9.7. ஸோ செக்ஷன் 9.7ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸை நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டயசோனியம் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? அனிலினை எடுத்துக்கிட்டு சோடியம் நைட்ரைட் HCl சேர்க்கிறாங்க. எனக்கு என்ன கிடைக்குது? 0 to 5 டிகிரி செல்சியஸ்ல இங்க டயசோனியம் சால்ட் ஃபார்ம் ஆயிடுது. பென்சின் கூட இருக்கிறனால பென்சின் டயசோனியம் குளோரைட்னு சொல்றாங்க. இதை எடுத்துட்டு மறுபடியும் ஹீட் பண்ணா நைட்ரஜன் கேஸ் போயிட்டு ஆல்கஹாலா மாறும், எல்லாமே நடக்கும். பட் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமீன்ஸ் ரியாக்ட் வித் நைட்ரஸ் ஆசிட் இன் டிஃபரெண்ட் மேனர். இது எல்லாமே பிரைமரி அமீன் தான் கொடுத்துருக்காங்க. NH2 தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அலிஃபேட்டிக்கோ அரோமேட்டிக்கோ ரெண்டுமே பிரைமரி அமீன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அப்ப செகண்டரி அமீன்ஸ் டெர்ஷரி அமீன் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு அவங்க கொடுக்கல, ஜஸ்ட் டிஃபரெண்ட் மேனர்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. If I have a chance, if I have a time, then I will definitely write you how the secondary and tertiary amines react with the nitrous acid. Okay, wow. Fine. So reaction with the aryl sulfonic chloride, sulfonyl chloride. யாருக்கெல்லாம் அந்த அவங்க வேர்டுங்க சொல்லியிருக்காங்க, ஆனால் அதை பற்றி எக்ஸ்பிளைன் கொடுக்கல, ரியாக்ஷன் கொடுக்கல. ஆனாலும் அதெல்லாம் எங்களுக்கு நடத்தினா நல்லா இருக்கும், அதையும் நீங்கள் நடத்துங்கன்னு சொல்றீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எப்பயாவது நம்ம அதை போடலாம். ஃபைன். பென்சின் சல்ஃபோனைல் குளோரைட் C6H5SO2Cl அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பென்சின் சல்ஃபோனைல் குளோரைடு which is also known as Hinsberg reagent. இந்த பென்சின் சல்ஃபோனைல் குளோரைடுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா Hinsberg reagent அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரியாக்ட்ஸ் வித் பிரைமரி அண்ட் செகண்டரி அமீன்ஸ் டு ஃபார்ம் சல்ஃபோனமைடு. இது என்ன பண்ணும்னா பிரைமரி அண்ட் செகண்டரி அமீன்ஸ் கூட மட்டும்தான் ரியாக்ட் ஆகும். அப்படி ரியாக்ட் ஆகி என்ன பண்ணும்? சல்ஃபோனமைடை கொடுக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா?
சரி, இதுதான் செகண்டரி அமீனுக்கும் டெர்ஷியரி அமீனுக்குமான ரியாக்ஷன்ஸ். Fine. The reaction of benzene sulfonyl chloride with primary amines yields N-ethyl benzene sulfonyl amide அப்படின்னு ஒண்ணு உருவாக்குது. அமைடு தான் உருவாக்கும், இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்ல. ஆனா எப்படி உருவாக்குதுன்றதை பாருங்க. இந்த SO2Cl அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கு, சல்ஃபியூரைல் குளோரைடு ஆர் சல்ஃபோனைல் குளோரைடு. இது கூட இங்க இருக்கக்கூடிய NH2 அமீன்ல இருக்கக்கூடிய ஒரு H இங்க இருக்கிற Cl எடுத்துட்டு என்னவா போகுது, HCl போகுது. NHக்கு SO2 கூட பாண்ட் ஃபார்ம் ஆகுது. நம்ம வழக்கமா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, CO கூட Nக்கு பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அமைடுன்னு சொல்லுவோம் இல்லையா. அது H2வா இருந்துச்சுன்னா பிரைமரி அமைடு, H இருந்துச்சுன்னா செகண்டரி அமைடு, N மட்டும் இருந்துச்சுன்னா டெர்ஷியரி அமைடு, இப்படிலாம் சொல்லலாம் இல்லையா. அமைடுன்னு சொல்லுவோம். CONH இருந்துச்சுன்னா N இருந்துச்சுன்னா அமைடு. இங்க SONH இருக்கு, அதனாலதான் சல்போன் அமைடு, சல்பர் கூட அமைடு இருக்கு, அதாவது சல்பர் ஆக்சைடு கூட அமைடு இருக்கு, அதனால சல்போன் அமைடுன்னு சொல்றோம். இன்ஸ்டெட் ஆஃப் கார்பன் here we have sulfur. ஓகே, ஸோ பென்சின் அது கூட S டபுள் பாண்ட் O, Cl தான் போயிடுச்சு, அது கூட NH வந்து சேர்ந்திருக்கும், அப்புறம் அந்த Nல எத்திலும் இருக்கு. அப்ப பென்சின் சல்போனமைடு அப்படின்னு ஒரு காம்பவுண்ட், அதுல Nல என்ன இருக்குன்னா எத்தில் இருக்கு. ஸோ N எத்தில் பென்சின் சல்போனமைடுன்னு எழுதிருக்காங்க. சொல்யூபிள் இன் அல்கலி, இது பேஸ்ல எல்லாம் நல்லா கரையும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது எதுக்கானது, பிரைமரி அமீனுக்கானது கரெக்டா. N எத்தில் பென்சின் சல்போனமைடு சொல்யூபிள் இன் அல்கலி, இது பிரைமரி அமீனுக்கான டெஸ்ட். ஓகே, இதே ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் தான் நம்ம மறுபடியும் எடுத்துக்கிறோம், பென்சின் சல்போனைல் குளோரைடு. பாருங்களேன், ஓகே, அதுக்கு மேல ஒரு லைன் இருக்கோ. The hydrogen attached to nitrogen in sulfonamide is strongly acidic due to the presence of strong electron withdrawing sulfonyl group. So sulfonyl group இருக்கு இல்லையா, அது பிரசன்டா இருக்கனால அது என்ன பண்ணும், பாண்டை பிரேக் பண்ணி O மைனஸ் சல்ஃபர் பிளஸ்னு ஃபார்ம் ஆகும். இங்கேயும் பாண்டை பிரேக் பண்ணி O மைனஸ் சல்ஃபர் பிளஸ்னு ஃபார்ம் ஆகும். அப்ப இதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான கேரக்டர் இருக்கு. இந்த சல்போனைல் குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னு சொல்றாங்க, EWG. ஓகேவா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அதனால என்ன சொல்றாங்க, சல்போனமைடு ஸ்ட்ராங்லி அசிடிக். இந்த சல்போனமைடு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான அசிடிக்கா இருக்கும்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற ஹச்சால ஈஸியா H+ போக முடியும். ஓகேவா, ஃபைன். இங்க இருக்கிற நைட்ரஜன் கிட்ட எலக்ட்ரான் பெர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்க வரும், இந்த ஹைட்ரஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை நைட்ரஜன் எடுத்துக்கும். ஓகே, இது அசிடிக், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஏன் அசிடிக்னு நம்ம சொல்லணும்னு அவசியம்னா, அவங்க ஏன் சொல்யூபிள் இன் அல்கலின்னு கொடுத்துருந்தாங்க, பேஸ்ல கரையுதுன்னு சொன்னாங்க. அப்ப பேஸ்ல கரையக்கூடியது ஒரு அசிடிக் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். அதை ஏன் அசிடிக்ன்றது தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சல்போனைல் அப்படின்ற டீஆக்டிவேட்டிங் குரூப் அல்லது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறதுனால இது மோர் அசிடிக்கா இருக்கு. அப்படி அசிடிக்கா இருக்கிறதுனால தான் பேசிக்ல அல்கலில அது ஈஸியா சொல்யூபிள் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா, சரி. செகண்ட் ஒன் பாருங்க. இப்போ நம்ம பார்த்தது பிரைமரி அமீனுக்கானது, எதுக்கானது, பிரைமரி அமீனுக்கானது. இப்போ என்ன பாக்குறோம் அப்படின்னா செகண்டரி அமீன் பாக்குறோம். இங்க பாருங்க, N எத்தில் எத்தனமீன், இது எத்தனமீன், அதுல Nல எத்தில் இருக்கு. சோ N எத்தில் எத்தனமீன் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறேன், செகண்டரி அமீன். இதை பென்சின் சல்போனைல் குளோரைடு ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் கூட சேர்க்கிறோம். இந்த ரியாக்ஷன் வித் செகண்டரி அமீன் N டைஎத்தில் பென்சின் சல்போனமைடு இஸ் ஃபார்ம்டு. சோ எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க, 2 எத்தில் ஃபார்ம் ஆகுது இல்லையா. N கூட 2 எத்தில் இருக்கு. இப்போ இதுல ஹைட்ரஜனே இல்ல, தெரியுதா உங்களுக்கு. ஈவன் தோ சல்போனைல் இஸ் ஏ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், பட் ஹைட்ரஜன் இருந்தா தானே அது அசிடிக்கா ஆக்ட் ஆகும். இங்க தான் ஹைட்ரஜனே இல்லையே, ரெண்டுமே எத்திலா இருக்கு. அப்ப ஹைட்ரஜன் இல்லைன்னா இது அல்கலில் என்ன ஆகும். சரி, பார்க்கலாம். N டைஎத்தில் பென்சின் சல்போனமைடு. ஓகே, சின்ஸ் N டைஎத்தில் பென்சின் சல்போனைடு டஸ் நாட் கண்டெயின் எனி ஹைட்ரஜன், அதுகிட்ட ஹைட்ரஜன் இல்ல, atom attached to the nitrogen ring, it is not acidic. அதனால அது என்னவா ஆக்ட் ஆகாது, அசிடிக்கா ஆக்ட் ஆகாது. hence insoluble in alkali. அது அசிடிக்கா இருந்தாதான் பேஸ்ல அல்கலில கரையும். இதுதான் அசிடிக்காவே இல்லையே, அப்ப அல்கலில கரையாது. சோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் கூட ஒரு அமீனை ரியாக்ட் பண்ண வச்சு கிடைக்கிற காம்பவுண்ட் அல்கலில பேஸ்ல டிசால்வ் ஆச்சுன்னா அது பிரைமரி அமீனு, இன்கேஸ் பேஸ்ல டிசால்வ் ஆகலன்னா அது செகண்டரி அமீனு அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா. சோ டிஃபரன்சியேஷன் ஆஃப் பிரைமரி செகண்டரி அமீனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம், ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட். ஓகேவா, பென்சின் சல்போனைல் குளோரைடு C6H5SO2Cl. ஓகே, பக்கா. சோ அடுத்தது பாருங்க, டெர்ஷியரி அமீனுக்கு கொடுத்திருக்காங்க. டெர்ஷியரி அமீன்ஸ் do not react with பென்சின் சல்போனைல் குளோரைடு. அது ரெண்டும் நாச்சும் ரியாக்ட் ஆச்சு, இது என்ன ஆகல, ரியாக்டே ஆகலன்னு சொல்றாங்க. do not react with பென்சின் சல்போனைல் குளோரைடு. This property of amines reacting with benzene sulfonyl chloride in a different manner is used for the distinction of primary, secondary and tertiary amines, and also for the separation of a mixture of amines. அமீன்ஸ் என்கிட்ட மிக்சரா இருக்குன்னா அதுல இருந்து பிரைமரியா தனியா, செகண்டரி தனியா, டெர்ஷரி தனியா பிரிக்கிறதுக்கும், எது பிரைமரி எது செகண்டரின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கும் எனக்கு இந்த டெஸ்ட் எல்லாமே யூஸ் ஆகும் தானே, ஹின்ஸ்பர்க் டெஸ்ட். ஓகே, however these days benzene sulfonyl chloride is replaced by paratoluene sulfonyl chloride. முன்னாடி எல்லாம் பென்சின் சல்போனைல் குளோரைடை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க,
பேராடொலியின் சல்போனைல் குளோரைடை யூஸ் பண்றாங்க. டொலியின்னா நத்திங் பட் அதுல ஒரு மெத்தில் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. பேரா பொசிஷன்ல ஒரு மெத்தில் ஆட் ஆயிருக்கு. அதனால அதுக்கு இன்னும் ஆக்டிவேட்டிங் நேச்சர் அதிகமாகும். ஓகேவா? இதோ இருக்கு இல்லையா, இது பென்சின் சல்போனைல் குளோரைட் கரெக்டா? இதுல இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு மெத்தில் ஆட் ஆயிருக்கு. இதுதான் பேராமெத்தில் பென்சின் சல்போனைல் குளோரைட். புரியுதா? ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட்ல நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்றோம். பேராமெத்தில் பென்சின் அப்படின்னு சொல்லாம அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பேராடொலின் அப்படின்னு காமனா சொல்லிட்டாங்க. மெத்தில் பென்சினுக்கு பேர் தான் டொலின், அது உங்களுக்கு தெரியும்ல. மெத்தில் பென்சின் இதனுடைய காமன் நேம் தான் அது டொலின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு ஃபினைல அது கூட ஒரு மெத்தில். ஸோ மெத்தில் பென்சின்னு அவங்க சொல்லாம டொலியின் சல்போனைல் குளோரைட்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஃபைன். அடுத்தது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. பட் இதை நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் இதுல வீடியோ முடிஞ்சிடும். ஃபைன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.